கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எது சொந்த வீடு? ஏன்னா வீடு பேருன்னு வர சொல்லுங்கிறாங்க. எல்லாரும் வீடு பேர் அடையணும் பார்த்துக்கிறீங்களா? நான் சின்ன போதியில் 84 நினைக்கிறேன், இங்கே காவா கட்டினாங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுன்னு நானே ஒரு வீடு மாதிரி கட்டி விளையாண்டுப்பேன். சும்மா அந்த வேலை செய்யறதுக்காக கல்லுங்க நிறைய இருக்கும். அந்த கல்லுகளை எடுத்து அடக்கி வீடு மாதிரியே நல்லா பெருசாக கட்டிட்டு உள்ளெல்லாம் போய் உட்காந்துன்னு மேலே மைக்கெல்லாம் போட்டு மூடி விளையாட்டு, குழந்தைங்களை விளையாடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்போது ஒரு 2 பேர் மத சார்ந்த 2 பேர் வந்தாங்க. உங்களுக்காக எங்கள் மத போதகர் ஒருத்தர் அப்படியே இயேசுக்கிட்ட இட்டுன்னு போய் விட்டுருவார். அவர் மேலே உனக்காகவும் எனக்காகவும் வீடு கட்டினுக்கிறாரு, நீ என்ன இங்கே கல்ல கட்டிக்கிற மேலே, நீ வெறும் சங்கல்ல கட்டினுக்கிற, மேலே தங்கத்தில் கட்டி வச்சுக்கிறாரு. பார்த்துக்கிறீங்களா? கொடுத்தாங்க, புக்கு கொடுத்தாங்க, படித்தேன். அதில் உனக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணிடுறாரு, அவரு செத்துட்டாரு. சொல்லலாம், இயேசுநாதர் மேலே எனக்கு வருத்தம்லாம் இல்லை, அவங்க எனக்கு அது மாதிரி சொன்னாங்க. ஒரு சராசரி மனுஷன் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டானா? ஒத்துக்கிறான்னா எப்பேற்பட்ட மனுஷன்? அவன் கேள்வி கேட்டானா? நான் நிறைய கேட்டேன், ரொம்ப ரொம்ப கேட்டேன். அப்புறமா என்னை கூட பிடிக்காமலாம் போயிட்டாங்க. ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அது. அப்புறமா இனி வரைக்கும் பிரச்சனை இருக்குது அதில். எங்கள் தாத்தா ஒரு பக்கம் ஒரு பாட்டுலாம் இருந்தது, போட்டு உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு போட்டு வச்சுருக்கோம். பரனில் சேர்த்து வைக்க முடியும், பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும்? உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க முடியும்? பரனில் சேர்த்து வைக்க முடியும். பரலோகத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்? இப்போ பிட்காயின்லாம் வந்துக்குது, கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்துச்சு, அதை வாலெட்டில் வைக்கலாம். அப்படி தானே? ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா மொத்தமாக காணாமல் போயிடும், அது 2வது விஷயம். இன்னைக்கு இந்தியன் கரன்சியை கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து போயிடுச்சுன்னா என்ன கதை உங்கள் கதை? அப்படி தானே? காணாமல் போயிடும். அப்படி தானே? திடீர்னு செல்லாதுன்னு கூட சொல்லிடுவாங்க. பாரத்தில் உங்களுக்கு திடீர்னு மறுநாள் காலையில் பார்த்தா வச்சுங்கிற பேப்பர்லாம் பேப்பர் ஆகிடும். பணம் வந்ததுன்னா ஆயிடுச்சு, திடீர்னு பேப்பரா மாறிடுமா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு சொந்த வீடு எது? இப்போ நமக்கு சொந்த வீடு எதுயா? சொந்த வீடு உங்கள் உடம்பு தான். உங்களுக்கு சொந்த வீடு எது? உங்கள் உடம்பு தான். இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறீங்க, 2வது வீடு எது? சொந்த வீடு எது? உங்கள் உடம்பு. இந்த வீடை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? இன்னொரு வீடை கட்டி வச்சுட்டு இப்போ சொந்த வீடு இல்லைன்றீங்க. எங்கே உட்காந்துங்கண்ணே? கடவுள் உங்களை வீட்டோட தான் அமைச்சுக்கிறாரு. உங்களை எங்கே தான் அமைச்சுக்கிறாரு? வீட்டோட தான். இந்த மத புக்குங்கெல்லாம் பற்றி குழப்பம் அடையாதீங்க. அப்போ பரலோகம் எங்கே இருக்குது அப்படின்னா உனக்குள்ளே தான் இருக்குது. உன் வீட்டில் தான் பறனுங்கிற மாதிரி உனக்குள்ள என்ன இருக்குது? பரலோகம் ஒன்று இருக்குது. அப்போது இது சொந்த வீடு, இதுக்குள்ளே தான் என்ன இருக்கணும் எனக்கு? பரலோகம் இருக்கும். சொர்க்கம் நரகம் எங்கே தானே? இங்கே தான். எங்கே தான்? வீட்டில் தான். ஒரு வீட்டில் கழிவறை இருக்குமா? இருக்கும். பூஜை அறை இருக்குமா? படுத்து தூங்குறதுக்கான இடம் இருக்கும். ஒரு வீடுன்னா என்ன இருக்குண்ணா? பல அறைகள் இருக்கணும். அப்போ தான் அது பேர் என்ன? வீடு. சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அப்படி தானே? சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும், படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இப்படி தானே வீடு. வெளியே கட்டின வீடு எதை வச்சு கட்டினான்னு நினைக்கிறீங்க? உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துனுக்குது. அது மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறான், வெளியா செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ இந்த உடம்பை புரிஞ்சுக்கிறதா தான் வெளியே என்ன பண்ணி வச்சுக்கிறான். அப்போ சொந்த வீடு இந்த உடம்பு. அப்போ ஓசி வீடு சும்மா டெம்பரரி வீடுங்க தான் என்ன இது. ஆனால் இந்த வீட்டை என்ன பண்ணுருவாங்க, உள்ள இந்த வேலை காலி பண்ணிட்டா. இது பறவைங்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் தெரியுது. கூடு கட்டும், முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும், வேலை முடிஞ்சிச்சுன்னா விட்டு போயிடும். திரும்ப அந்த கூட திரும்ப முட்டை போடும்போது திரும்ப இன்னொரு கூட என்ன பண்ணா கொட்டும். நம்மளால அப்பப்போ வீடு கட்டிச்சுன்னு இருக்க முடியாது. கரெக்ட் தானே? அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறான் கடவுள். சிம்பிள் அதுக்கு இல்லை. யார்கிட்டையும் போய் லோன் வாங்கி வீடு கட்டணும்னு அவசியம் அதுக்கு இல்லை. நம்ம
ஒரு லோன் வாங்கினா அது 25 வருஷத்துக்கு போகும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் சகல வசதியோடு வீடுங்களை கட்டி அப்பப்போ கட்டி கட்டி வச்சுன்னு முடியாது. அப்போ செகண்டரியா அது வந்து சொந்த வீடு கிடையாது. நீங்களே என்ன பண்றீங்க, உங்க சொந்த வீடே எப்படிதான் டெம்பரவரி. எத்தனை வருஷம் தெரியாது, அதிகபட்சம் 100. மூசவாதம் இல்லை, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் 105 104 பேசுறாங்க. அது பத்திரிகையில் வர பேசு பொருளா மாறிடுது. மேக்சிமம் எங்க தான் 60 50 80லயே காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? ஒருத்தர் சிலருக்கு புத்திசாலிங்க ஒரு 90 வயசு 100 வயசு வரைக்கும், சில பேர் 10னே இருப்பான். அங்கேயும் ஆமா, சொந்த வீடே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஆனா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவனால. இப்போ இது சொந்த வீடுனா இதுலயே இல்லைன்னு ஒரு கேள்வி. இது அதான் உங்க பிரச்சனை. நீங்க எங்க ஏமாந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, செத்துட்டா ஒருத்தர் ஏதோ சம்பவம் நடந்தது, உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. வெளியே போய் வேற எங்கேயோ என்ன பண்ண போறாரு, வாழ்றாருன்னு ஒண்ணு கதையா இட்டானு. மேல என்ன இருக்குது, இது என்ன கிடையாது, உனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த வீட்டை சொர்க்கமா ஆக்கி வச்சிருந்தியானா, இந்த வீட்டை உடம்பும் மிகைன்னு அதான் வள்ளுவர் சொல்றது, இந்த வீட்டை சொர்க்கமா வச்சிருந்தியானா நீ எங்கெல்லாம் போமாண்ணா, எங்கேருந்து வந்து அங்கே போயிடுவேன், திரும்ப பிறக்கலாம் வேணாம். அப்போ சொந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறேன்றது தான் பிரச்சனை. சொந்த வீட்டை என்ன பண்ற, சொந்த வீடை பராமரிக்கிறதுக்கு இன்னொரு வீடு கட்டிக்கிறதும் கட்டிக்காததும் சௌகரியத்தை பொறுத்தது, பொருளாதார ஏற்றத்தாழ்வை பொறுத்து இருக்குது. அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உன் வீட்டை பராமரிக்கிறதுக்கு நீ கத்துக்கணும் தானே. உன்னாலேயே எல்லாம் செஞ்சுக்க முடியுமா? நான் முடியாது. உன்னால என்ன பண்ண முடியாது, பறவைங்க 2 சேர்ந்து தான் ஒரு கூடை கட்டும். தூக்கணாங்குருவி கட்டுது நீங்க சொல்லுங்களா, ஒரு குருவி கட்டுறது இல்லை. அதுல 2 பேருமே என்ன பண்ணிப்பாங்க, சக தொழிலாளிங்க. ஒருத்தர் புல்லு எடுத்து வந்து குத்து நிற்பாரு, ஒருத்தர் பின்னி நிற்பாரு. ஆமா, அவர் பின்னுவாரு, இவர் எடுப்பாரு. அப்புறம் அவங்க 2 பேருமே என்ன தெரியுது, எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பிளான 2 பேருமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. புரியுதா? அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு இது பரிமாற்றம்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு. இங்க மனுஷன் தான் வந்து பொம்பளை கிட்ட குத்துட்டு பொம்பளை கர்ப்பமாக்கிக்கிறான். பொம்பளை தான் முட்டையிடும், ஆம்பளை அடவே காக்கும். ஆம்பளை உணர்வு உட்காரும், பொம்பளை உணர்வு உட்காரும். பொம்பளை உட்காந்துக்குதுன்னு சொன்னா ஆம்பளை பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துன்னு அதுக்கு தேவையான குத்துன்னு இருக்கும். இவங்க போனா இவர் என்ன பண்ணுவாரு, 2 பேருமே பாதுகாப்பாங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வந்து விட்டுவாங்க. வேலை கொஞ்சம் பேரு தட்டி வச்சிடும். ஆனா நீ என்ன பண்ணுகிற, யாரும் 3வது வருஷம் 4வது வாரிசு வரையும் சேர்த்து வைக்கலான்னு பாக்குற, 4வது கடைசி வரைக்கும் அப்படியே போனோம். அப்போ முட்டாள உருவாக்க போற நீ என்னதான் பண்ண போற. அப்போ சொந்த வீடு இதுன்னு புரிஞ்சிச்சானா, இந்த வீட்டை பராமரிக்கிறது எப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சானா, இங்கிருந்தே நீ என்ன பண்ணிடலாம் சொர்க்கத்துக்கு. இதுதான் சொர்க்கம் நரங்கள்லாம். சொந்த வீட்டை பராமரிக்க தான் சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். என் வேலை என்னதான், சொந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறது, இதுதான் என் வேலை. அப்போ இதுதான் உன் சொந்த வீடு. மேலெல்லாம் உங்களுக்கு வேற யாரோ ஒரு போதகர்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு. அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இதுக்கு தான். இதை சரியா என்ன பண்ணுங்க, பராமரிங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்க சொர்க்கத்தில் வாழலாம், நல்லா இருக்கலாம். புரியுதா? சொந்த வீட்டை சொர்க்கமாக்குறது நரகமாக்குறது யார் கையில் இருக்குது? ஏன் நரகமாக்குனீங்க? கண்டம் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணீங்க, யாரை மதிக்கல நீங்க, உங்க வீட்டை மதிக்கவே இல்லை. இதுல வர 1008 ரூல்ஸ் வர உங்களுக்கு இல்லை. இப்படி உட்காந்து சாப்பிடு, அப்படி உட்காந்து சாப்பிடு. வாயில சாப்பிடணுமா, உட்காந்து சாப்பிடணுமா? நீ சாப்பிடும்போது திரும்பிட்டு என்ன ஆகுது உன் நிலைமை? இந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுன்னா சாப்பிடும்போது இப்படி திரும்பி என்ன ஆகும் நிலைமை? இறங்க போயிடுமா என்ன? வாயில சாப்பிடு, உனக்கு சொல்லித்தரல, யாரும் சொல்ல மாட்டான். சூத்துல பேலு சொல்லித்தர மாட்டான். ஏன்? சாப்பிட்ற பொருள் மேலதான் அவனுக்கு அக்கறை ஆயிட்டு இருக்கும். உனக்கு சொல்லித்தர வேண்டியதே கிடையாது. உன் நேச்சரே என்னதான் அப்படிதான். எவனும் விரல்ல பார்ப்பான், இது ஒரு நகை கண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு இதுல பாக்குறேங்கன்னு பார்ப்பீங்க. கண்ணெல்லாம் எனக்கு எது 2 10 விரல் இருக்குது, 10 நகை கண்ணுக்குது, நான் 10 நகை கண்ணில் பார்ப்பேன்னு பார்ப்பீங்க? தெரியாது. அப்படிதானே? இங்கதான் என்ன பண்ணா, இங்கதான் என்ன பண்ண முடியும்? கடவுள் எப்படி பண்ணிருக்காரு உன்னை? ஒழுக்கம் தவறியெல்லாம் உன்னால என்ன பண்ணவே முடியாது, நடக்க முடியாது. இவனை ஊர்ல இருந்து வந்து நீ நல்லா விளையாடி இந்த புள்ளைய கெத்துட்டானுங்களே, யார் தப்பு? அந்த புள்ள உஷாரா இருந்தது, ஏதோ போச்சு மாட்டிச்சேன்னா.
அதுதான் ஏசு அழைக்கிறாருன்னு போனால் அங்கே ஏசு இருந்தார், ஏசையா இருந்தார். யாருன்னா பார்த்தீங்களா? ஏசு அழைக்கிறான்னு அங்கங்கே போட்டு வச்சுக்கிறான். போய் கேட்டிங்களா ஏசு அழைச்சாரு எங்கே சார் இருக்கிறாருன்னு? அவர் சொல்லி செஞ்சாங்க. அதை சொன்னவர் எங்கே? இது கேட்டால் மதம்லாம் பிரச்சனைன்றானு. முருகர் எப்படின்னா உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணாரா? பண்ணுவாரா? நீயா பண்ணினே அவர் என்ன பண்ணாரா அவனுக்கு? நீயா பண்ணின்னு என்ன சொல்ற? முருகர் பண்ணாரு. என்னன்னு கூட சில பேர் இருக்கிறாங்க, ஐயா உங்களை வேண்டிங்கன்னா நந்துச்சுன்ட்டு. என்னண்ணா பண்ண? யார் தான்? நீயே தானே பண்ணின. நினச்சாவே நடக்குதுங்கயோ. எங்கள் அத்தை ஒருத்தர் தாங்க, எங்கள் பெரியப்பா செத்த காலம் புதுசு, கத்தி காணாமல் போயிடுச்சு. ஆறுமுகா கத்தி காணோண்டா அப்படின்னேன். கரெக்டாக அப்படியே முன்னாடி வந்து கத்தி நின்றுச்சுன்னா எங்கள் அத்தை என்கிட்ட. அவ்வளோ வேல்யூவா எங்கள் பெரியப்பா. நான் அவங்க தம்பி மேலே அவ்வளோ அக்கறை அவங்களுக்கு. நீங்கள் சொந்தக்காரங்களாம் போனால் நான் வீட்டிலலாம் சுடு இப்போ இது ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்டுன்னு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா செத்தவங்களெல்லாம்? ஏன் செத்துட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம்மா? அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போல எங்கேயும் இது ஒரு வேலையை செஞ்சுக்கிறாங்க. அப்படிதானே இருக்கு. அதுதான் உங்கள் சொந்த வீட்டை சரியாக பயணப்படுறீங்க. எது உங்கள் சொந்த வீடு? பட்டா வச்சுக்கிட்டா உங்கள் வீட்டை யாருன்னா பிடிக்க முடியுமா? ஏன் உனக்கு ஆனது இது, உன்னை என்ன பண்ண முடியாது உன் வீட்டுல இருந்து யாரும். ஆனா நீயாவே என்ன பண்ணுவ? போய் உன் வீட்டை எவன் சொல்றான்னா அவனுக்கெல்லாம் ஒப்பி வச்சுட்டு உன் வீட்டை அசிங்கப்பட்டது யாரு? அவன் சொன்ன ஸ்டைல உன் வீட்டை வர வச்சுக்கிறது. எவன் சொன்னதோ, நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றது தேவைப்படுறான் ஆள், தப்பு கிடையாது. எந்த மதமாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஆலோசனை சொல்றதுன்னா என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். பட் உனக்கு அறிவுக்கு அது பொருந்துதான்னு பார்க்கணுமா இல்லையா? சரிதா? இப்போ ஒரு மேசர் இது வெட்டினா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா கரெக்ட் தானே? சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், வெட்ட சொல்லிடுறாங்க. அப்படி தானே? இப்போ நமக்கு தெரியுது, தலை வாடுறோம், எல்லாம் முடி இப்போ மேலே எங்கேயும் ஊந்து நிற்கும், நல்லா இது சட்டை. இதெல்லாம் எந்த மதம் சார்ந்தது? சட்டை போடுறது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான், பைபிள் கண்டுபிடிச்சது இருந்தாலும் சட்டை போடாமல் இருப்பேன் நீ. நாங்கள்லாம் இந்துக்கள் சட்டை போட மாட்டேன்னு சொல்லுவேன். எங்கள் பாரம்பரியத்தில் எங்கள் வேதத்தில் என்ன கிடையாது? சட்டை கிடையாது. சட்டை யார் கண்டுபிடிச்சா? ஃப்ராக் யார் கண்டுபிடிச்சா? பாதிரிமாருக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. வானான்றிருவியா? பாதிரியார் கண்டுபிடிச்சான்னு வாட்சி வானான்றிருவியா? கிறிஸ்துவ கண்டுபிடிச்சானுங்கன்னு ஏரோப்ளைனில் போகாமல் இருப்பியா? பாவம் நீ. உனக்கு கம்ஃபர்டபுள்னா யார் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணிக்க வச்சுக்கோ. ஆனால் பல வீடு எது? உங்கள் வீடு. உங்கள் வீட்டை யார் தான் கவனிக்கணும்? நீங்கள் தான். ஒழுங்காக பராமரிங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்களுக்கு விருப்பமான உடைகளை அணிஞ்சு உங்களை கொண்டாடி இந்த வீட்டை என்ன பண்ணுங்க, நல்லா பேணி பாதுகாத்துங்க. அதுக்கு தான் பயிற்சிங்கெல்லாம், எக்ஸசைஸ்லாம், ஜிம்முங்கெல்லாம், ட்ரெயினர்லாம் ஓடி எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி என்கிட்ட வந்தீங்கன்னா யோக கலைன்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணிடலாம், இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கிற ரகசியத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேன். இது இந்த அறை, இந்த அறை, இந்த இடம், இது அதுதான் நான் ரகசியமாக சொல்லுங்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்த தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்க மறந்த, கேட்க மறந்த, தெரிஞ்சுக்க மறந்த விஷயம். நான் வேறு எதையும் சொல்ல போகிறது கிடையாது. என்கிட்ட உபதேசம் வாங்கலாம் தெரியும். அப்படியே நம்மளை வச்சு ஏமாற்றி அமிச்சிட்டேன் இருந்தாலுன்னு கூட சொல்லுவேன். என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் ஏன்டா உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னா, ஆமாம் பின்ன வீடு கட்டி தானே சும்மாவா? உனக்கு சொல்லணும்ல இதாண்டா கிச்சனுன்ட்டு. இல்லை என்ன பண்ணு இப்போ பாத்ரூமில் போய் என்ன பண்ணு இப்போ? ஆனால் எவனோ ஒருத்தன் தண்ணியில் நெருப்பு ஏறி வச்சுட்டான்ட்டு என்ன பண்ணுப்பா? அங்கே டேப்பு தந்து விட்டு அங்கே போய் என்ன பண்ண முடியாது? அப்போ அது அதுக்கான இடம், அதை சொல்கிறது தான் என் வேலை. சொந்த வீடு எது? சொர்க்க நரகம் எங்க? உன்னை நீயே என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேலை தான் சாப்பிடுவான். யோகி என்ன ஆயிட்ட நீ? என்னப்பான்ற வயிறு தொந்த கப்பியமாக தான். யோகி இல்லைன்னே சொல்லி என்ன இப்போ பிரச்சனை? நல்லவன் சொல்லணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறது ஒருத்தனும்? அதுமாதிரி யாரை ஏமாற்றிக்கிறீங்க? மதங்கள்லாம் உங்களை என்ன பண்ணுறான்? மேலே இருக்குது, கீழே இருக்குது, சைடில் இருக்குதுன்னு நிற்பான். அப்படின்லாம் நீங்கள் பயந்துடாதீங்க. பயப்படுறீங்களா? நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் இல்லை, போய் சொல்கிறேன்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.